டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 9994244111 and 9994211666. ஈரோடிலே தமிழ்நாடு ஐஎன்டிசி போக்குவரத்து பேரவை சார்பாக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழுவிலே சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. கடந்த முறை ஊதிய ஒப்பந்தத்தின்படி உடனடியாக அந்த ஷரத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும். இது எங்களுடைய பிரதான கோரிக்கை. மேலும் எப்பொழுதெல்லாம் ஓய்வு பெறுகிறார்களோ இந்த தொழிலாளர்கள் ஓய்வு பெறுகின்ற அன்றைய தினமே பணப்பலன்கள் அத்தனை சலுகைகளும் எப்படி அரசு அதிகாரிகளுக்கு தரப்படுகிறதோ அதுபோல தர வேண்டும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும். இது எங்கள் இரண்டாவது பிரதான கோரிக்கை. மூன்றாவது, 2003 அதற்கு பிறகு சேர்ந்த தொழிலாளர்கள் அனைவரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும். நல்ல தரமான உதிரி பாகங்கள் தரப்பட வேண்டும். இப்படி எண்ணற்ற தொழிலாளர்கள் நல பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இன்று இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்திற்கு அனைவரும் வந்திருக்கின்றார்கள். முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய சஞ்சய் வந்திருக்கிறார். இப்படி எண்ணற்ற தலைவர்கள் பங்கு கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அதை அன்றைக்கே தர வேண்டும். எப்பொழுது ரிட்டையர் ஆகிறாங்களோ அன்றைக்கே தர வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கை. இல்லை, போன ஒப்பந்தம் சிறப்பான முறையிலே கையெழுத்திடப்பட்டது. அப்பொழுது நல்ல சலுகைகள்லாம் பெற்று தந்தோம். அதே போல் இப்பொழுது வர இருக்கின்ற காலகட்டத்திலே பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கின்றார்கள். நாங்களும் விண்ணப்பித்திருக்கிறோம். எனவே அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலம் ஏற்படுகின்ற ஒப்பந்தத்தை உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும். ஓய்வு பெற்றவங்களுக்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்தோம். டிஏ பெனிஃபிட் இன்னும் அந்த ஹைக்கு தராமல் இருக்காங்க. ரெண்டாவது தனியார் மயத்தை நோக்கி போயிடுறாங்க. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா தனியாருக்கு அந்த ஒப்பந்தம் கொடுத்து அவங்க மூலிமா டிரைவர் கண்டக்டர் மாதிரி அதை பற்றி எதிர்காலத்தில் இந்த தனியார் மயம்ன்றது தொழிலாளர்களை பாதிக்கும், பெருமளவில் பாதிக்கும். தனியார் மயத்துக்கு பேச்சுக்கு இடமே இல்லை. ஐஎன்டிசியினுடைய பிரதான கோரிக்கையே அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களையும் அரசு ஊழியர்களாக ஆக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. ஆக்கப்பட வேண்டும் கோரிக்கை. ஆனால் அரசாங்கம் தனியார் மையத்தை தான் டெண்டர் இன்வைட் பண்ணி தனியார் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி மெட்ராஸ் இல்லை. அரசு ஊழியர்கள் தான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கலாம். தொடர்ந்து நடத்தப்படும், தொடரப்படும். 10,000 வேகன்சி இருக்குது. ஆனால் 3000 போஸ்ட் தான் இப்போ ஃபில்அப் பண்ணுறதுக்கு கால் ஃபோர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எவ்வளோ வேகன்சி இருக்குது? படிப்படியாக அவங்களும் ஃபில் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுடைய வேகத்தை நாங்கள் வேகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது அரசு செவிசாய்க்கிறது. 2 வருஷம் ஆயிடுச்சு ஊதிய ஒப்பந்தம் முடிஞ்சு. இன்னை வரைக்கும் இது பேச்சுவார்த்தை. தீபாவளி சமயத்திலேயே ஸ்ட்ரைக் பண்ணுறது சொன்னால் அதையும் ஸ்டே வாங்கிடுறாங்க. அப்போ என்ன செய்வாங்க? இல்லை, இப்போ சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. இன்னையோட முடியுது. எங்களுக்கு உள்ளபடியாக சொல்ல போனால் போக்குவரத்துறை அமைச்சர் நாளைக்கே வர சொன்னார். மற்ற தொழிற்சங்கங்களும் கலந்து பேசி ஒரு டேட்டை கொடுங்க நாங்கள் தான் கேட்டிருக்கோம். எனவே வருகின்ற இந்த வாரத்திலேயே முதல் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கப்படும். எங்கே பார்த்தாலும் ஓட்ட உடசலான பஸ்ஸு பொதுமக்கள் பார்க்கறதுக்கு கூட பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு இந்த அரசாங்கம் நான் 3000 பஸ்ஸு வாங்குறேன். இன்னும் ஒரு மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் உண்மையிலே அந்த பஸ்ஸு வாங்குறாங்களா இல்லையா? எங்களுடைய கோரிக்கையும் நல்ல தரமான பேருந்துகள் விடப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்கெங்கெல்லாம் இந்த பிரச்சனை ஏற்படுகிறதோ அதையெல்லாம் நாங்கள் அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம். தொழிற்சங்கம் என்கிற முறையில் ஐஎன்டிசி தன்னுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறது. எடுத்துரைக்க வேண்டிய இடத்துல எடுத்துரைக்க வேண்டிய இடத்துல எடுத்துரைக்கிறோம். அதையும் இந்த அரசாங்கம் செவிசாய்க்கிறது. முதலமைச்சர் 9 சலுகைகளை அறிவிச்சிருக்காரு. அரசு ஊழியர்கள் ஒரு சலுகை கூட இவங்களுக்கு அறிவிக்கல. அதை பற்றி என்ன? இல்லை, அது பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் வரும் என்று அவர் சொன்னார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு நிச்சயமாக தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். பேச்சுவார்த்தை எதுவும் நடத்த அறிவிச்சிட்டாரு. அரசு ஊழியர்கள் கோரிக்கையும் பல காலமாக பெண்டிங்கில் இருந்தது. இப்போ பேச்சுவார்த்தையின் மூலம் நம்முடைய போக்குவரத்து தொழிலாளருடைய குறைகளை பேச்சுவார்த்தை மூலம் ஒரு ஒப்பந்தத்திற்கு அடிப்படையிலே அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையில் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ போட்டிருக்கோம்? 6 வேஜ் ஐக்கு 10% கேட்டது 10% அவங்க கொடுக்குறது. ஆமாம், அது அப்புறம் எவ்வளோ வருதுன்றது மற்ற சங்கங்கள்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க கேட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சென்சஸ் வரும். வேறு சார்
கூறியது போல ஓட்ட ஓடுகள் பஸ் வச்சுட்டு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால வந்து தொழிலாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்குது. சார் எல்லா பஸ்ஸுமா ஓட்ட உடசல் இருக்கு. சார் இப்போ நீங்கள் பஸ் நடு ரோட்டில் நின்றுட்டு அதனால பயணிகளுக்கும் பாதிப்பு, தொழிலாளர்கள் போய் அதை சரி பண்ணுறதுக்கு இதுக்கான நடவடிக்கை என்ன மாதிரியா இருக்குது? நீங்கள் எதை வலியுறுத்திருக்கீங்க? முடிந்த வரையில் நல்ல பேருந்துகள், தரமான பேருந்துகள் தருவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை வளமாக இருக்கிறது. ஒரு சில இடங்களில் தவறுகள் நடக்குது, நமக்கே தெரியுது. பிரைவேட் வண்டியே நிற்குது, அரசாங்க பஸ் வந்து சேவை நிறுவனம் இல்லையா, இது லாப நோக்கோடு நடத்தப்படுகிற நிறுவனம் கிடையாது. அப்படி ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். அது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அவர்களும் முயற்சி செய்கிறார்கள். காலதாமதம் எங்கே ஆகுதா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது எல்லாருக்கும் வருது தான். ஆனால் அதையும் நாங்கள் தவிர்ப்பதற்குண்டான முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்ளுவோம். இல்லை சார், அது அரசு பல ஆண்டுகளாக போராடி இருக்காங்க. அரசாங்கம் அதை பற்றி செய்ய மறுக்கல. நீங்கள் என்ன பெரிய போராட்டம் நடத்துங்க? ஐஎன்டிசி வந்து அரசுக்கு ஆதரவான உண்மை செய்ய இப்போ அரசுக்கு ஆதரவாக இருந்தோம். கடந்த 10 ஆண்டுகளாக கடுமையான போராட்டங்கள் நடத்தி மழையில் நாங்கள் அரெஸ்டெல்லாம் ஆகி கிட்டத்தட்ட 4 நாள் உள்ளெல்லாம் இருந்துட்டு வந்துடுவோம். அதனால் எதிர்க்கிற நேரத்தில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு கடுமையாக இருப்போம், ஆதரவு தருகின்ற நேரத்தில் கடுமையாக ஆதரிப்போம். இல்லை, கேஸ் டு கேஸ் அது பார்க்கணும் சார். சில இடங்களில் ஏதாவது சார்ஜஸ் இருக்கும், ஏதாவது மெமோ இருக்கும், ஏதாவது இஷ்யூ இருக்கும், அதில் தான் பிடித்தம் இருக்குமே தவிர பொதுவாகவே எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் அது கேஸ் டு கேஸாக அவங்க பார்க்கும்போது தான் அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ காரணம் மட்டும். அதனால் பொறி போட்டு வச்சுருப்பாங்க. அது டியூ என்கொயரிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணி அவ்வளோ டிமாண்ட் இருக்குது சார். அவ்வளோ டிமாண்ட், எவ்வளோ விட்டாலும் அது கூட்டம் இருக்குது, பயனடைகிறார்கள். எனவே அதையும் நம்ம தடுக்கவே முடியாது இல்லையா. அப்போது போட்டி வரும்பொழுது விலையும் டிக்கெட் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வசதி வாய்ப்புகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்களுக்கு இறுதியில் மக்கள் பயனடைகிறார்களா, அதை மட்டும் தான் நான் பார்க்கணும்.